பஹ்ரைனில் இருந்து முகமது அலி என்ற சகோதரர் கேட்குறாரு, மாதம் பிறக்கும் பொழுது கீழ்கண்ட துவாவை ஓதுவது சரியான செய்தியா அப்படின்னு ஒரு துவாவை எழுதி, இது மாதம் பிறக்கும் பொழுது பிறந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு ஓதுகிற துவா என்று சொல்லி இதை போடுறாங்க, இது சரியான்னு கேட்குறாரு. அந்த துவா என்னன்னு கேட்டால், அவர் கேட்டிருக்கிற துவா, அல்லாஹும்ம அத்ஹில்ஹு பில் அம்னி உல் ஈமானி ஒல் சலாமத்தி உல் இஸ்லாமி. இறைவா, இந்த மாதத்தில் எங்களை நுழைய செய்வாக, இல்லை இந்த மாதத்தை நுழைய செய்வாயாக, பில் அம்னி ஒரு பாதுகாப்புடையும், உல் ஈமானி ஈமானுடனும், ஒரு சலாமத்தி ஈடேற்றத்துடனும், ஒரு இஸ்லாமி இஸ்லாத்துடனும், ஒரு ஜிவாரிமின ஷைத்தான் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்புடனும், ஒரு லுவானிமின ரஹ்மான் ரஹ்மானுடைய இறைவனுடைய பொருத்தத்திலிருந்தும் இதில் தருவாயாக, இந்த மாதத்தில் நுழைய செய்வாயாகண்டு. இந்த மாதம் நுழையுதில், மாதம் ஆரம்பித்ததில் இருந்து ஈமானு இஸ்லாமு சலாமத்து இஸ்லாமு அல்லாஹ்வுடைய திருப்தி இதெல்லாம் இருக்கிற மாதிரி அமைப்பாயாக அப்படிங்கிற ஹதீஸு சரியான்னு கேட்குறாங்க. இந்த ஹதீஸ் மூஜமுல் அவுசத்துங்கிற தபுரானியுடைய நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இதில் எப்படி இடம்பெற்றிருக்குன்னு கேட்டால், இதை நபி சொன்னதாக இடம்பெறல. 2 பாயிண்ட் இந்த ஹதீஸில் இருக்கிறது, 2 குறைபாடுகள். ஒரு குறைபாடு என்னென்னு கேட்டால், கான அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் அல்லமூன ஹாத துஆ, இந்த துவாவை கற்றுக்கொண்டிருப்பார்கள். இதா தகலத்தி சனத்து அவிஷஹரு, ஒரு வருடமோ ஒரு மாதமோ நுழையும் போது இந்த துவாவை கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவாவை போட்டிருக்கிறாங்க. இது சஹாபாக்கள் கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு. யார்கிட்டருந்து கற்றுக்கொள்வார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக்கொள்வாங்களா என்ற விவரம் அதில் இல்லை. அதுபோக இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரில் ரிஷ்தீன் பின் சாது என்பவர் வர்றார். இவர் இந்த செய்தி அறிவிக்கிற ஒரு ஆளாக வருகிறார். இவரை பொறுத்த வரைக்கும் இப்னு ஹஜர் உள்பட அதிகமான ஹதீஸ்களை அறிஞர்கள் இவரை பலவீனம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் மாதம் பிறக்கும்போது இந்த துவா ஓதணுங்கிறது இந்த செய்தி ஆத்தன்டிக்கான செய்தி இல்லை. இதே செய்தி அத்தர்கீப் தர்ஹீப் என்கிற நூல்லையும் இடம்பெற்றிருக்கிறது. அதில் இதே மாதிரி வாசகம்தான் இருக்கிறது. ஆனால் அறிவிப்பாளர் வரிசை வேறாக இருக்கிறது. இருந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையிலேயே அப்துல்லா இப்னு லஹியா என்கிற ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் தான் இடம்பெற்றிருக்கிறார். அதனால் இதுவும் பலவீனமாக இருக்குது, அதுவும் பலவீனமாக இருக்குது. ரெண்டுலேயுமே நபித்தோழர்கள் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு இருக்க தவிர நபி சொன்னாங்கன்னு இல்லை. அதனால் இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் கிடையாது. இதை அமுல்படுத்தணுங்கிறது அவசியம் கிடையாது.